செல்வம் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் பெண்கள் மீதான பாதுகாப்பு குறித்து பிரதமர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வந்து கார்கே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இங்க 3 பெண்கள் வெவ்வேறு கோணங்கள்ல அவங்க இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்னு பேசிட்டாங்க. அதையும் கேட்டுட்டீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு தேவைங்கிறது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு டாக்டர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டா மட்டும் அப்படி பார்க்கறத எல்லா பெண்ணும் பெண் தான். அப்படி பார்த்தா மட்டும் அது பிரச்சனையாக்குறது, அதுக்கு பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கிறத நோக்கி நகர்றதுங்கிறது இன்னும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த பெண் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவங்க ஒரு திரைக்கலைஞர், இதற்குள்ளர இந்தந்த கம்யூனிட்டி இந்தந்த வேலையில இருப்பாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் பெரிய பேசுபொருளே ஆகாத ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதல்ல வணக்கம். அதாவதுமா, முதல்ல என்னுடைய அம்மா வந்து பெண், என்னை ஈன்று பிறந்த அந்த தாய் பெண், என்னுடைய சகோதரி பெண், என் மனைவி பெண்ணு, மகள் பெண்ணு, பேத்தி பெண்ணு. நான் இந்த ஸ்டேஜில் வச்சு பேசுகிறேன். நீங்கள் அதனால் எதுனா நான் அந்த நிலைக்கு இருக்கேன். 63 வயசு ஆகிடு, 62 கடந்துட்டேன். அதனால் சொல்கிறேன். இதில் வந்து சகோதரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த துறையில் மட்டும் கிடையாது. நாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசும் சரி, 50% இடஒதுக்கீடு வரைக்கும் வந்துட்டோம். எல்லா துறையிலையும், பஞ்சாயத்தில் இருந்து எல்லா வேலைவாய்ப்புகளில் இருந்து எல்லாத்துலேயுமே 50% இடஒதுக்கீடு. கல்வியில் புரட்சி ஏற்பட்டிருக்கு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு பாரதி 1910-20 காலங்களில், 10-20 காலங்களில் சொன்னது. ஆனால் இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்கள் அதில் அம்மா ஓவியா அம்மா சொன்னது மாதிரி பழைய நிலை இல்லை. அதில் பெண்களுக்கு வந்து எல்லா நிலையிலையும் ஓய்வு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா சகோதரி கிரீஷ்மா குமார் சொன்னாங்க, அவங்க இந்த டாய்லெட் இல்லை, சேஞ்சிங் ரூம் இல்லைன்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப கடுமையாக கண்டனத்துக்குரியது உண்மையிலே இருக்குது. இந்த தங்கை சொன்னது கூட, சுவேதா தங்கச்சி சொன்னது கூட அதுலேயும் நான் உடன்படுறேன். அதே நேரத்தில்மா இதை தாண்டி நாம் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அது ஒரு சொர்க்க பூமி. அதாவது நாங்கள் தள்ளி இருந்து பார்க்குற ஒரு பார்வையாளராக, சினிமா ரசிகராக எங்களுக்கு வந்து அது சொர்க்க பூமியாக தெரியுது. ஆனால் உள்ளே இருக்கிற சங்கடங்களை அந்த தங்கை சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அம்மையார் மரியாதைக்குரிய அம்மையார், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன், திரைப்படத்துறையில் அவங்க கொடிகட்டி பறந்த காலங்களில் அவங்க சாட்டு முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கால் மேலே கால் போட்டு ஆங்கில புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட யாருமே பேச முடியாது. இப்படிப்பட்ட ஆளுமைகளும் இருந்திருக்காங்க. நான் அதுக்காக எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறது எல்லா இடங்களிலும் இல்லை தங்கச்சி, அவங்ககிட்ட யாருமே வந்து அவங்ககிட்ட வந்து யாரும் நெருங்கி பேசக்கூட முடியாது. அவங்க விரும்பாம. அதுல ஒரு விஷயம் இருக்கு, இது இன்னொரு வகையில வித்துட்டுரும். பேசினாலே அவர்கள்லாம் மோசமானவர்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளிரும். நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க பேசுறாங்க பேசலங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அவங்க பேசவும் செய்யணும், பேசாம இருக்கணும். பேசாம இருந்தாங்கங்கறக்காக அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை. அவர்கள் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சாங்க, ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். அவங்க கடந்த பாதைகள்ல வந்து முள்ளும் கல்லும். இப்ப அரசு இப்ப வந்து கேரள அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் இந்த திரைத்துறை சார்ந்து. இப்போ வந்து அவங்க அதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் மத்திய அரசு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் துறையே வந்து சென்சார் போர்டு சர்டிஃபைடு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் அந்த படம் அவ்வளவு தரமாக வரணும்னு நினைக்கும் போது அந்த பெண்களும் அதில் வேலை செய்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை? சர்ச்சைகள் இப்போ வந்துருச்சு. இப்போ சர்ச்சை வந்து பெருசாக வந்துடுச்சு. இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா, ஒரு செய்தியை நம்ம ஈஸியாக கடந்து போயிட வேண்டாம். கேரளாவில் வந்து அந்த அரசு, மாநில அரசினுடைய பொறுப்பு, அந்த கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நடிகராக இருக்காங்க. அவங்க மேலேயே கூட சார்ஜஸ் வந்திருக்கு. அவர் கூட சீஃப் மினிஸ்டர் பார்த்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. ஆனால் அவங்க எல்லாரும் அப்படியே வந்து அந்த திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருந்து எல்லாரும் அந்த இதே கலைச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாம்மா, நான் இதை எதையும் நியாயப்படுத்தலை. இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை மறுக்கலை, அதுகளை அந்த குற்றச்சாட்டுகளே இல்லைன்னு சொல்லி நான் பேசலை. அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் இந்த தாக்குதல் நடக்கான்னு கேட்டால் கிடையாது.
அதாவது கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, கண்ணதாசனுடைய வார்த்தை தான். அதாவது இது எல்லா பெண்கள் மேலேயும் இதே தாக்குதல் நடக்கு, பெண்கள் சமூகத்தின் மேலேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அப்படி அதாவது ஒருத்தவங்களுக்கு நடக்குதா நிறைய பேருக்கு நடக்கிறதாங்கிறத வச்சு நம்ம அளவிட முடியாதுல்ல. ஒருத்தவங்களுக்கும் நடக்க கூடாதுங்கறக்காக ஒரு பெண்ணும் தனியா 10 மணிக்கு மேல நடந்து போகணுங்கிறது தானே காந்தி கண்ட கனவு. நான் மறுக்கல. அதே நேரத்தில் இன்னைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே கூட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவர் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, நான் அரசியல் தலைவர்களுடைய கண்டனத்துக்கே ஒரு கேள்வியை வைக்கிறேன். அது பாதிக்கப்பட்ட மாநிலம், பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அங்கே யார் ஆட்சி நடக்குது அப்படின்னா மட்டும் செலக்டிவாக பதில் சொல்கிறது, செலக்டிவாக கருத்து சொல்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்குது இல்லையா? அது குடியரசுத் தலைவர்ல தொடங்கி இங்க இருக்கக்கூடிய எல்லா அடிமட்டம் வரைக்கும் எல்லாரும் கருத்து சொல்றது கூட பெண்கள் பாதுகாப்புல அங்க எந்த கட்சி ஆட்சி செய்யுது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பெண்ணுக்கு நம்ம குரல் கொடுக்கலாமா வேணாமாங்கிற நிலைமை. சகோதரி, ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அஃபீஸ்மெண்ட் ஒரு ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கிரிமினல் அஃபீஸ்மெண்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க. அதை 10 வருஷத்துக்கு கழிச்சு 10 வருஷத்து வரைக்கும் இவங்க தாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க சொல்லணும். அதுக்கு பிறகு இவங்க கொதித்து எழுறத அந்த சம்பவம் நடந்த உடனே இல்ல அவங்க தான் சொல்றாங்க. இல்ல, அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடி கேட்டேன். நான் இங்க உட்கார்ந்து பேசுறதே என்னால அதிர்ச்சியா இருக்கு. என்னால நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நாளைக்கு கழிச்சு சொன்னா அதை ஏத்துக்க கூடாதுன்னு எது சொல்லுது? அந்த வழி அன்னைக்கும் வழி தானே. இந்த தங்கச்சிக்கு நாளைக்கே கூட ஒரு நெருக்கடி வேறு ஏதாவது ஒரு வகையில் வரலாம். அவங்க பாதுகாக்க வேண்டியது கடமை. அவங்க தயாரா தான் வந்திருக்காங்க. நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் அந்த இடத்துல அந்த சம்பவம் அவங்க மேல ஏதோ ஒரு வகையான தாக்குதல் நடக்கும்போது அந்த தாக்குதல் நடந்த சொல்றதுக்கான சூழல் இல்ல சார். அந்த இண்டஸ்ட்ரியை ஒரு புழுக்கத்துல வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல சொல்லல, ஏன் சொல்லல, இதெல்லாம் அவங்களுக்கு புரிதல் இல்லன்னா பேசவே தெரியல. அம்மா இருக்கு, தங்கச்சி இருக்கு, சிஸ்டர் இருக்கு, எல்லாமே இருக்கான. இது உங்களுக்கு புரியலன்னா அவருடைய நேரடி தாக்குதலா வேணாம். இல்ல, ஒரு புழுக்கமா இருக்கு. இல்ல செல்வம் சார், இங்க வாங்க. அதாவது கருத்தோட நான் முரண்படல. செல்வம் சார், அதாவது ஒரு புழுக்கம் இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள. அவங்க எங்க போய் முறையிடுவாங்க? ஒரு விஷயம் சகோதரி, நான் இந்த சம்பவம் இது இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே அந்த இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டுக்கிடுங்க. தமிழ்நாடு நடிகர் சங்க தலைவர் விஷால் ஒரு கடுமையான வார்த்தையை கூட சொன்னார். இப்படிலாம் ஏதாவது ஒருத்தர் அவங்கள ஏதாவது தொந்தரவு பண்ணா கொஞ்சம் கடுமையான வார்த்தையால அதை வச்சு அடிக்கணும் அப்படின்லாம் கூட கடுமையான வார்த்தைகளால சொன்னார். இதை நம்ம கேளுங்களேன், இனி ஒரு மாற்றம் வரும். அரசு எடுக்கணும்ங்கறக்காக மத்திய அரசு பிரதமர் சொல்லியிருக்காங்க. இப்போ அததான் கேக்குறாரு கார்கே. பிரதமர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், செயல்ல ஏன் பாதுகாப்புக்கு செய்யலன்னு கேக்குறாரு. சகோதரி, ஒண்ணு சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்தது கிடையாது. இது இன்னொன்று கேட்டிங்கன்னா, எம்கேடி பாகவதர் காலத்திலேயே எம்கேடி பாகவதர், தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனுமே அவங்களே அவங்க மேல ஒரு பத்திரிகை அதாவது ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த துறையுடைய அளவுகோலுக்கு ஏற்க இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு. அது பாதுகாப்புக்கு இன்னொரு விஷயம். நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் பெண்கள் இருக்காங்க. இப்ப பொதுமைப்படுத்தல, அந்த ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்க கூடாதுங்கறத தான் அட்ரஸ் பண்றோம். அதான் கேளுங்க தங்கச்சி. இப்போ இது இப்போதான் நம்ம டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம், டிபேட்டுக்கு வந்திருக்கு. நாங்க தான் ஒரு உதாரணம் சொன்னேன். 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அம்மாவையும் தெரியும், உங்களையும் தெரியும். நான் அதுக்காக சொல்ல, நீங்க பெண்ணிய போராளிகள்னே நான் சொல்றேன். அதே நேரத்துல கேளுங்க, இது உடனே சம்பவம் நடந்த உடனேயே ரியாக்ட் பண்ணி அவங்க கொதிச்சு எழுந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாம எதிர்காலத்திலேயாவது இதை பத்தி டிபேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராம இருக்கும்.